பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் வசனம் 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர், நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அதுதான் தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த உலகத்தில் மனிதர்கள் தடைகளை ஏற்படுத்துகிறவர்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் தடை கற்களை போட்டு மனிதனுடைய முன்னேற்ற பாதையை தடுக்கிறவர்கள். ஏழை பணக்காரனாவதை சமுதாயம் விரும்பலை. ஒரு இல்லாமல் இருக்கிறவன் ஒரு இருக்கிறவனாக மாறுவதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம், இவனும் மேலே வந்துடுவானோ என்று சொல்லி பயப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் நான் பார்க்கிறோம். எந்த மனுஷனையும் மேலே வருவதற்கு அரசாங்கமோ அல்லது சக நண்பர்களோ சமுதாயமோ விட முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். இவனும் மேலே வந்துட்டானா என்று சொல்லி நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற சமுதாயம் மிக இறுக்கமான சமுதாயம். ஜாதி கட்டுப்பாடுக்குள்ள ஒரு இறுக்கமாக இருக்கிறது. மத கட்டுப்பாடு ஒரு இறுக்கமானது. வாழ்கிற சமுதாயத்தின் காரியங்கள் ஒரு இறுக்கமானது. இப்படி வாழ்கிற இந்த பூமியில் நமக்கென்று நாம் தடைகளை நீக்கி போடுவது என்பது, நம்மால் முடிந்தளவு நாம் அதை செய்தாலும் நம்முடைய தடைகளை மாற்றி போடுகிறதற்காக ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மாத்திரமே தடைகளை நீக்கி போடுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிற பொழுது ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்த செங்கடல், அந்த கடலை கடந்து போவது என்பது சாதாரண காரியமல்ல. கடல் முன்பக்கம் கடல், பின்பக்கம் பார்வோன் சேனை. முன்பதாக ஆண்டவர் போக சொல்லிவிட்டார். ஆகவே மோசே தலைமையில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது மக்கள் கூட்டம் திரளாய் போய் கொண்டிருக்கிற பொழுது திரளக்கூட்ட மக்கள் அந்த மோசேக்கு பின்பதாக போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தடையை பார்த்த உடனே எல்லோரும் ஸ்தம்பித்து நின்று விடுகிறார்கள். அவ்வளோதான், அழிஞ்சு போகிறோம். முன்பதாக போனால் தண்ணீரில் அழிவு, பின்பதாக போனால் மனிதர்களால் அழிவு. எப்படியோ ரெண்டு பக்கமும் தடையாக இருக்கிறது. ஒரு பக்கம் தடை என்றால் பரவாயில்ல, ஓடி விடலாம். ரெண்டு பக்கமும் தடை. சில நேரத்தினுடைய வாழ்க்கையில் எந்த பக்கம் போனாலும் தடையாக இருக்கும். இதை செய்யலாமா என்றால் தடை, அதை செய்யலாமா என்றால் தடை. எதுவுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை, தப்பித்து கொள்ள முடியாத ஒரு சூழல், ஒரு இறுக்கம், ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறது. அதிலிருந்து வெளியே வருவதற்கு, விடுதலை பெறுவதற்கு யார் நமக்கு உதவி செய்வார் என்ற சில அநேக நேரத்தில் நாம் திகைத்து போயிருக்கிற சூழல் வரலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தடைகளை தகர்க்கிறவர், முன்னதாக பின்னதாக வலப்புறம் இடப்புறம் எந்த பக்கமாக இருந்தாலும், எந்த பக்கம் தடைகள் வந்தாலும் தடைகளை தகர்த்தெறிய ஒருவரால் மாத்திரமே முடியும். மனுஷனால் சில காரியங்களை தடையாக செய்ய முடியும், மனுஷனால் சில காரியங்களை தடையாக நீக்க முடியும். ஆனால் நீக்க முடியாத தடைகள், நீக்க முடியாத பிரச்சனைகள், நீக்க முடியாதவைகளை தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஆகவே தான் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். மோசே பார்த்து ஆண்டை உன் கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டார். கோல் இருக்குதுன்னு சொன்னார். அதை நீட்டு என்று சொன்னார். கோலை நீட்டின மாத்திரத்தில் அப்போது ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருந்தார். அது விசுவாச கோல். அந்த கோலில் ஒன்றும் கிடையாது. கோலை நீட்டு என்று சொன்ன பொழுது அதில் விசுவாசம் கிரியை செய்தது. ஆக அது மந்திரக்கோள் கிடையாது. இந்த கோலில் ஒரு மந்திரம் இல்லை. இவருடைய விசுவாசம் அந்த கிரியினால் வெளிப்பட்டது. இந்த விசுவாசம் இந்த கிரியினால் வெளிப்பட்டது. ஆகவே தான் கோலை நீட்டு என்று சொன்ன மாத்திரத்தில் விசுவாசத்தோடு கோலை நீட்டினார். அன்றைக்கி நமக்கு இருக்கிற விசுவாசம் என்ன? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. பேசு என்று கற்று சொல்கிறார். நீ தைரியமாய் பேசு என்று பவுல் ஆண்டவர் சொன்னார். தைரியமாக பேச வேண்டும். அப்போ தைரியமாய் பேசுகிற வார்த்தையில் கிரியைகள் இருக்கிறது. வியாதி ஏற்பட்டால் சுகம் கொடுக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். தரித்திரம் ஏற்பட்டால் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். அப்போது அதற்கு ஏற்ற வார்த்தைகள் நாம் பேசுகிற பொழுது தேவன் நமக்கு அங்கே ஜெயம் கொடுக்கிறதாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம இடத்துல கோல் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை பேசுகிற பொழுது தடைகள் நீங்கும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அந்த கோலை நீட்டின மாத்திரத்தினால் தடைகள் நீங்கி போட்டது. மோசே தைரியமாக நடந்து சென்றார். அவர் பின்னதாக வந்த எல்லா கூட்டங்களும் காப்பாற்றப்பட்டது. ஏற்கனவே அழிவில் இருந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே பாடுகளும் வேதனை அனுப்பித்து கொண்டவர்கள் இப்பொழுது புறப்பட்டு வருகிற பொழுது ஒரு மாபெரும் தடை. அப்போ அந்த தடையை நீக்கின கர்த்தருடைய ஆண்டவர். அந்த கோலை நீட்டின மாத்திரத்தில் தடைகள் நீக்கப்பட்டது. முன்பதாக போனார்கள், பின்பதாக வந்த பார்வோன் சேனை கடலிலே அழிக்கப்பட்டு போனார்கள். எதிராளிகள் அழிக்கப்படுற ஒரே இதில் ரெண்டு அற்புதம் நடக்கிறது. ஒன்று,
இவர்களுக்கு விடுதலை, தடைகள் நீங்கப்படுகிறது. இன்னொன்று, எதிராக வந்த பார்வோன் சேனை, பின்பதாக வந்த பார்வோன் சேனை அங்கே அழிந்து போடுவார்கள். ஒரு செயலில் 2 காரியம் நடக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ, முன்னதாக பின்னதாக வலப்பக்கம் இடப்பக்கம் எந்த பக்கம் தடை வந்தாலும் இதை மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறோம். உங்களோட கருத்தை தாழ்த்துறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.